இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற விடுதலை பார்ட் 2 படம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விடுதலை பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மத்தியிலையுமே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அந்த படத்தில் நடித்த நடிகர் சூர்யா அவர்களாக இருக்கட்டும், நடிகர் விஜய் சேதுபதி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேலேருந்து மியூசிக் வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு பார்ட் 1ல். ஸோ அதனாலேயே மக்கள் ரொம்பவும் அந்த படத்தை வந்து ரசித்து பார்த்தாங்க. பார்ட் 2 எப்போ வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்போயே நமக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ பார்ட் 2லேயுமே அதே மாதிரி நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல மியூசிக், நல்ல ஒரு நடிப்பு, நல்ல ஒரு டைலாக் ரைட்டிங்லாம் இருக்குதா, அதே மாதிரி இந்த பார்ட் 2லேயுமே அவர் வந்து இயக்குனர் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அவர்கள் தான் ஹீரோவாக இருப்பார். செகண்ட் ஹீரோ மாதிரி தான் விஜய் சேதுபதி அவர்கள் இருப்பார். ஆனால் இந்த பார்ட் 2ல் ஃபஸ்ட்டு மெயின் ஹீரோவே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தான். விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பு வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. அவருடைய நடிப்பை பார்க்குறதுக்காகவே மறுபடியும் படத்தை பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். சூர்யா அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து ரொம்பவும் சூப்பராக கணக்கச்சிதமாக பண்ணியிருந்தார். மஞ்சு வாரியர் அவர்களுடைய ரோலுமே சூப்பராக படத்தில் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் படத்தில் வந்து வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் வரக்கூடிய எல்லா படங்களுமே ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்துலையுமே ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன இடங்களில் வந்துட்டு லேக் வந்திருந்தாலும் அந்த படங்களில் வந்து அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டயலாக் ரைட்டிங் இருந்தனால நமக்கு வந்து படம் பார்க்கும்போது அந்த போர் இல்லாமல் சூப்பராக இருக்குது. படத்தினுடைய முதல் ஹீரோ விஜய் சேதுபதி அவர்களாக இருந்தாலும் படத்தினுடைய செகண்ட் ஹீரோ நம்ம வந்து டைலாக்ஸை தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக டைலாக் எழுதியிருந்தாங்க. படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவங்க எழுதின அந்த டைலாக்கை ரொம்ப யோசிச்சு என்ன பேசணும் அப்படின்றத ரொம்பவும் தன்னந்தெளிவாக உட்காந்து யோசிச்சு எழுதி கொடுத்துருக்காங்க. டைலாக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படத்தில். சேம் டைம் வந்து மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இளையராஜா அவர்களுடைய பின்னணி இசை சூப்பராகவும் அமைஞ்சிருக்கு. எந்தெந்த இடத்துல இந்த மாதிரியான டூன் வைக்கணும், எங்கே கூட்டணும், எங்கே குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து சூப்பராக அவர் வந்து ரம்மியமாக அந்த மியூசிக்காலேயே படத்தை வந்து தூக்கி நகர்த்தி கொண்டு போகிறாரு. இந்த படத்தில் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு லவ் ஸ்டோரி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும். லவ் ஸ்டோரி எடுத்தாலும் சூப்பராக எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு அந்த லவ் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக வெற்றிமாறன் அவர்கள் வந்து காமிச்சிருக்காரு. சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் சரி, மற்ற இடங்களில் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி எழுப்புறது, இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவும் சூப்பராக ரியாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போய் பார்க்கலாம் அந்த படத்தை. சில காட்சிகள் மட்டுமே வந்து வன்முறை காட்சிகளாக இருந்தாலுமே படம் எல்லாமே முழுக்க வந்து எல்லாருமே ரசிக்கிறபடியாக தான் இருக்குது. தமிழ் சினிமாவில் வந்த 2024 கடைசியில் வந்த ஒரு நல்ல தரமான படமாக அது இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன்.